நம்ம பார்க்கறது 3வது வசனம். இதுல கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் இந்த 3வது வசனம். ஏன்னா இங்கிலீஷ்ல 4வது வசனம் இருக்காது ESVல. 3வது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்னா, இன் தீஸ் லே a multitude of invalids, blind, lame and paralyzed, அவ்வளவுதான் இருக்கும். படுத்து இருப்பார்கள் இருக்காது. 4வது வசனமும் இருக்காது. 4வது வசனமும் நான் படிக்கிறேன். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த 3வது வசனத்துல கடைசி பகுதி, அதாவது அநேகர் படுத்திருந்து, அதுக்கப்புறம் தண்ணீர் எங்கு எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. அந்த தண்ணீர்லேருந்து 4வது வசனமும் சேர்த்து நம்ம மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்றது அதுல இல்லை. அதனால தான் ரிலேபிள் மேனுஸ்கிரிப்ட்ஸில், சில மேனுஸ்கிரிப்ட்ஸில் தான் இருந்தது பிரதிகளில். அதனால தான் இதை இவங்க பைபிள் வசனமாக இங்கே போடவில்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின சில காரியங்களை, குறிப்புகளை 7வது வசனத்தில் அவன் பேசுறதுலேருந்து நமக்கு தெரிய வருகிறது. அந்த 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வியாதியஸ்தன் இயேசுவினத்தை சொன்னது, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். தண்ணீர் கலக்கப்படும் போது, அந்த தண்ணீர் கலக்கத்தை பற்றி தான் 4வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த 4வது வசனத்தில் என்ன சொல்றோம், ஒரு தேவ தூதன் இந்த இந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். யாரும் முதலாவது அதில் போய் இறங்குறாங்களோ எப்பேற்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ரிலையபிள் மேனுஸ்கிரிப்ட்ஸில் இல்லை. இருந்தாலும் 7வது வசனத்துலேருந்து சில we can see some references. ஸோ இங்கே யோவான் நமக்கு சொல்றது, அதாவது ரிலையபிள் பார்ட், அதில் நம்ம சொல்றது என்னன்னா, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் படுத்திருப்பார்கள், அநேகர் படுத்திருப்பார்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்கறது இந்த இங்கிலீஷ் வார்த்தை இன்வலிட்ஸ்ன்னு நம்ம சொல்றது, அந்த இன்வலிட்ஸ்ன்ற வார்த்தை வேர்பு ஃபார்ம், ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், வினை சொல்னு சொல்லுவோம். அது என்னன்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள், இன்வலிட்ஸ். அந்த எப்பேற்பட்ட நிலைமைன்றது இந்த வார்த்தை இன்வலிட்ஸ் நம்ம சொல்றது கிரேக்க மொழியில பயன்படுத்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா, வியாதியினால் பலவீனமானவர்கள். ஒரு வியாதி, ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியினால ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, கம்ப்ளீட் வீக்னஸ், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இயலாதவர்கள், டிசேபிள்டு பீப்புள். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம பார்க்கிறது அநேகர் படுத்திருந்த, இட் வாஸ் அ கிரவுடட் பிளேஸ், ஏகப்பட்ட மக்கள். பாருங்க 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறது, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால், அவ்வளோ பேரு, நிறைய கூட்டம். நம்ம தெப்பக்குளம் திருச்சியில் இருக்கலாம், அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு குளம், அதை சுற்றி ஏகப்பட்ட வியாதியான மக்கள், இயலாதவர்கள். அது மட்டும் இல்லாம இங்க என்ன மாதிரி வியாதியான மக்கள்னு சொல்லி இங்க யோவான் நமக்கு குறிப்பிடுகிறார். முதலாவது அவர் சொல்றது குருடர்கள், பார்வையே தெரியாது, கண்ணு தெரியாது, அப்படிப்பட்ட கண் பார்வை இல்லாதவர்கள். 2வது சப்பானிகள், லேம், கிரிப்பிள், சப்பானிகள். 3 அவங்க நொண்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முடமானவர்கள், அவங்களால நடக்க முடியாது. 3வது அவர் சொல்லுகிறது, இந்த வார்த்தை வெரி இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை, சூம்பின உறுப்புடையவர்கள், இங்கிலீஷ்ல பேரலைஸ்டுன்னு இருக்கும். கிரேக்க வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா அதோட மீனிங் பீப்புள் ஹூ வேர் ட்ரை. ட்ரைன்றது ஒரு உலர்ந்து போன மக்கள். நம்ம சொல்கிறோம் ஒரு ட்ரையாக இருக்குது சீசன், இல்லை ஒரு மரம் ட்ரையாக இருக்குதுன்னு, இலை இல்லை, தண்ணி இல்லை, ட்ரை, உலர்ந்து போய்
தொங்கி போச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான மக்கள். கண் தெரியாதவர்கள், அடுத்தது சப்பானிகள், அதாவது நொண்டிகள், அது மட்டும் இல்லாம உலர்ந்து போனவர்கள், சுருங்கி போனவர்கள், விதர்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம், சூம்பின உறுப்புடையவர்கள். ஆக மொத்தம் யோவான் சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். வியாதியஸ்தர்கள், இந்த இந்த ஒரு வியாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த குளம், பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க, நொண்டிகள், முடமானவர்கள், அடுத்தது சூம்பின உறுப்புடையவர்கள், எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஹெல்ப்லெஸ் பீப்புள். அதை அவர் சொல்லிட்டு 5வது வசனத்துல பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். வியாதி கொண்டிருந்த மனுஷன். One man was there who had been an invalid for 38 years. 38 வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் கஷ்டமே நமக்கு ரொம்ப தாங்க முடியாது. இவன் ஒரு வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ், 40 வருஷம் அவன் எப்படி வியாதி பட்டிருந்தான். இன்வலிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கிறதோட மீனிங்கே அதான், வியாதி பட்டி இருக்கிறது, சிக்னஸ். அந்த சிக்னஸ்னால அவனால எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா? 40 வருஷமா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம சொல்லுவோம் வெஜிடபிள் ஸ்டேட்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம். அப்படியே கிடப்பாங்க, அவ்வளோதான். எங்கே போடுறோமோ அங்கே இருப்பாங்க. நம்ம எல்லாம் அவங்கள க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கூட்டணும், எல்லாமே பண்ணணும். அந்த மனுஷன் 38 வருஷம். யோவான் சொல்றாரு 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அப்படின்னு சொல்றார். அந்த வியாதி என்ன வியாதி இந்த மனுஷனுக்கு? வாட் கைண்ட் ஆஃப் சிக்னஸ்? அவன் 8வது வசனத்துல பாருங்க, இயேசுவானவர் சொன்னதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது ஒரு க்ளூ. அவர் சொன்னது, கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதுலேருந்து என்ன வியாதின்னு நமக்கு சொல்லனாலும் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற க்ளூ என்னன்னா, அவனால எதுவுமே செய்ய முடியாது. படுத்த படுக்கையில் இருக்கான், அவ்வளோதான். யாரோ கொண்டு வந்து அவனை அங்கே போட்டுடுறாங்க, அவன் அங்கேயே இருக்கான், அப்படியே கிடக்குறான். அதனால தான் இயேசுவானவர் சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவனால நடக்க முடியாது. He did not have strength. அப்படிப்பட்ட மனுஷன். அதுக்கப்புறம் 6வது வசனத்துல பாருங்க, 6-7க்கும் நான் கொடுத்திருக்க தலைப்பு வந்து கம்ப்ளைண்ட் ஆஃப் த ஹெல்ப்லெஸ், உதவி இல்லாதவனின் முறையீடு. கியூர் ஃபார் த ஹெல்ப்லெஸ். இப்போ உதவி இல்லாதவனின் முறையீடு. அவன் ஒரு புகார். பாருங்க, இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னு, படுத்திருந்தா அவனை இயேசு கண்டு. ஸோ எப்படி படுத்திருக்கான்? ஏன்னா அவனால எதுவும் செய்ய முடியாது. நிறைய பேர் இருக்காங்க அங்க, 100 கணக்கில் இருந்திருக்கலாம். எல்லாருமே அதே மாதிரி வியாதிக்காரர்கள் அங்க இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க, முடமானவர்கள், சப்பானிகள், எல்லாருமே இருக்காங்க. சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாரும் கிடக்குறாங்க. இயேசுவானவர் என்ன பண்றார் பாருங்க, 6வது வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவர் ஒன்று கேட்கிறார். அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus saw him and knew that he had already been there a long time, he said to him, do you want to be healed? பாருங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இயேசுவானவர் எல்லார்ட்டையும் போய் கேட்கல. அவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாருக்கும் சுகம் கொடுத்துருக்கலாம், கேட்காமலே சுகம் கொடுத்துருக்கலாம். அவர் தேவன், எல்லாருக்கும் சுகம் கொடுத்து அவன் எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா பாருங்க, இயேசுவானவர் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் இடத்துல போகிறார். அவன் எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி, அந்த ஸ்டேட்ல இருக்கான்னு சொல்லி அவருக்கு தெரிகிறது. அவருக்கு தெரிந்தது, இவன் ரொம்ப காலமா இருக்கான். எப்படி அவருக்கு தெரியும்? யார்ட்டையாவது விசாரிச்சாரா? இல்ல அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனாரா? அவர் தேவனாய் இருந்தபடியால் எல்லாம் அவருக்கு தெரியும். He was omniscient. ஸோ அவருக்கு தெரியும்.
அதனால அவனிடத்துல மட்டும் போய் அவர் கேட்கிறார். ஜீசஸ் chose to heal this man alone. அது மட்டும் இல்லாம அவன் கேட்கவே இல்லை. அவன் இயேசுவானவர்ட்ட வந்து, தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் அப்படின்னு கேட்கல. இயேசுவானவரே மனம் இறங்கும், எனக்கு இந்த கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு கொடுங்க கேட்கல. அவன் பாட்டும் கிடக்குறான், படுத்திருக்கிறான். இயேசுவானவரே போய் அவனை பார்த்தார். பார்த்து அவன் எவ்வளவு காலம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லி பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Do you want to be healed? ம். அவன் வாயில இருந்த ஏன் இப்படி கேட்கணும்? இது ஆபியஸ் இல்லையா? நம்ம சொல்லுவோம், என்ன படுத்திருக்கான், 38 வருஷமா கிடக்குறான், அவன் வந்து அந்த தண்ணீர் எப்படியாவது கலங்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் சொஸ்தமாகணும் தானே, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்கு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இயேசுவானவர் கேட்டது ரெண்டு காரியத்துக்காக. அவன் வாயிலிருந்தே ஹவ் டெஸ்பரேட், ஒரு ஏக்கம் எவ்வளோங்க. ஒவ்வொரு வருஷமும் தேவதூதன் வரான், கலக்கிறான், பார்க்குறான், ஆனா அவனுக்கு சுகம் கிடைக்கல. வேற யாரோ சுகம் பெற்று எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாங்க. ரைட்? 38 வருஷம், 38 பேராவது அவன் பார்த்துருப்பான், அவன் சொன்னதுல உண்மை இருந்தா. எல்லாரும் சந்தோஷமா போயிருப்பாங்க 38 வருஷம். அவனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்துட்டு அவனுக்கு வந்து போய் அவனை போய் ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. 38 பேரை பார்த்துருப்பான். ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு ஏங்கியிருப்பான். ஸோ இவன் சொல்றது, டு யூ வாண்ட் பி ஹீல்ட், எவ்வளோ டெஸ்பரேட்டா நீ இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஹெல்ப்லெஸ் கண்டிஷன், யாருமே உனக்கு உதவி இல்லை பத்தியா. உனக்கு உதவி செய்யணும்னா நான் மட்டும்தான். நீ தண்ணீர்ல போய் கலக்கும் போதுலாம் நீ சொல்ற, நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன். டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு? அடுத்தது பாருங்க, டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, 7வது வசனத்துல. நீங்களும் நானும் இந்த மனுஷனா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? ஆமான்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஐயோ இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணனே, ஆமா கண்டிப்பா எனக்கு சுகம் வேணும்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த மனுஷன் ஆமான்னு சொல்லாம புலம்புறான். அதுதான் பண்றான். அடுத்தது அவன் தன் கஷ்டத்தை வந்து அவன் குறையீடு, அந்த குறைகளை சொல்றான், முறையிடுகிறான். அதனால தான் நான் சொன்னேன் 6-7 வசனங்கள், உதவி இல்லாதவனின் புகார் முறையீடுன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட், ஹீஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங். ரைட்? இந்த கம்ப்ளைண்ட் என்ன? 7வது வசனத்துல பாருங்க அவன் என்ன சொல்றான்னு. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். The sick man answered himself, I have no one to put me into the pool when the water is stirred up. And while I'm going, another steps down before me. அப்படின்னு சொல்றான். ஆமா இல்லைன்னு சொல்லிக்கணும். ஆமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனா அவன் தான் கஷ்டத்தை சொல்றான். ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இயேசுவானவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவரால் குணம் கொடுக்க முடியும்னு தெரியாது. அதனால அவனுக்கு இருந்த ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஐயோ தண்ணிக்குள்ள போயிருப்பேன், ஆனா என்னால் போக முடியல. அப்படி போறப்போ யாராவது ஒருத்தன் எனக்கு முன்னாடியே போயிடுறான். ஏன்னா இவனால போகணும் அப்படின்னா நடக்க முடியாது. அப்ப எப்படி போவான்? அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே நகர்த்தி 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 உடம்ப நகர்த்தி போகணும். அதுவும் படிகள் இருக்கும், எப்படி போவான்? அதனால அவன் சொல்றான், எனக்கு முன்னாடி யாராவது போயிடுறாங்க, யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை அவன் சொல்றது, முதலாவது இங்கே அவன் பயன்படுத்துகிற வார்த்தை ஆண்டவரேன்னு தமிழ்ல இருக்கு, சார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை கூரியாஸ்ன்ற வார்த்தை. அதுக்கு பேரு லார்ட் அப்படின்னு தான் யூஸ்வலா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, ஆளுபவரே, அதான் ஆண்டவர் நம்ம சொல்றது. ஆனா இந்த மனுஷனுக்கு இயேசுவை பத்தி எதுவும் தெரியாது. அதனால தான் தமிழ்ல சொல்றபடி ஐயா அப்படின்னு சொல்லி. நம்ம பார்த்தோம்னா ஒரு பாஸ்டர் வராங்க நம்ம வீட்டுக்குன்னா வாங்க ஐயான்னு சொல்லுவோம். அந்த ஐயா ரெஸ்பெக்ட். ஓகே, அதனால தான் தமிழ்ல ஐயா அப்படின்னு இருக்குது. ஐயா
தண்ணீர் கலக்கப்படும் போது ஐயான்னு சொல்றதுதான் கரெக்ட், ஆண்டவரே இல்லை, ஐயா. அது மட்டும் இல்லாம இங்க அவன் சொல்றது இந்த 7வது வசனத்துல பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இப்போ இந்த கலக்கத்தை பத்தி ஏன் அவன் பேசணும்? அதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது பல வியாதியஸ்தரும் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம். அப்போ அந்த வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க? போய் குளிக்கவோ இல்லை போய் யாராவது போய் துவைக்கணும் அப்படின்னாக்கா தண்ணீர் கலங்கும்ல. தண்ணீர் கலங்காம இருக்க முடியாது, யூஸ் பண்றப்ப கலங்கும், இது நேச்சுரல். ஆனா இந்த மனுஷன் சொல்றது ஒரு ஸ்பெஷல் காரியம். கலக்கப்படும் போது என்ன எதனால அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் நம்ம முன்னாடி இந்த 4வது வசனத்துல பார்த்தது. ஏனெனில் சில சமயங்களிலே தேவன் தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இது அங்க நம்ம பார்க்கிறோம். த ஸ்பெஷல் திங் இதுல இந்த கலக்கத்துல என்னன்னா, தேவ தூதன் ஏஞ்சல் வந்து அவன் இறங்கி அந்த குளத்தை கலக்கினப்போ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோயா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாகி விடுவார்கள். அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் அவன் சொல்லுகிற காரியம் உண்மையிலே நடந்திருந்தால் இட்ஸ் சூப்பர் நேச்சுரல், ரைட்? ஃபர்ஸ்ட் இறங்கணும்னு சுகம் கிடைக்குதுன்றது இட்ஸ் நாட் நார்மல். ஏன்னா பல நாள்லயும் பல பேர் இறங்கியிருப்பாங்க, அவங்க போய் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த குளத்துல. ஆனா பாருங்க, இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் அ சைன், இட்ஸ் அ மிரக்கிள், அற்புதம். அது மட்டும் இல்லாம இது திடீரென்று நடக்கிற காரியம். அந்த தேவ தூதன் வரதை யாராவது வந்து சொல்ல மாட்டாங்க. திடீர்னு தேவதூதன் வருவாரு, நேர தண்ணியில தான் இருப்பாரு, கலக்குவாரு, இறங்கினோன்னு சுகம் கிடைக்கும். இட் இஸ் அ சடன் திங். ஒரு அறிகுறியும் இருக்கா தேவதூதன் வருகிறார் என்று. அதே மாதிரி வந்த பிறகு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு போய் தண்ணீரை கலக்க மாட்டார். there is no delay. and also யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு உடனே they are healed. கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகுறது கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை அது நடக்கும்னா அது என்னன்னா, முதலாவதாக யார் இறங்குவானோ அவனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ரெண்டாவது கிடைக்காது, மூன்றாவதுக்கு கிடைக்காது. தெர் இஸ் நோ செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாரோ அவனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அது எந்த வியாதியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றதா கேட்குறோம். இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கு. நான் கண்டிஷன் சொன்னேன். கண்டிஷன் வந்து முதலாவது இறங்க வேண்டும் என்று 4வது வசனத்துல இருக்கு. ஆனா அந்த 4வது வசனம் நம்ம அது we cannot consider that to be part of the Bible. ஏன்னா அது பிரதிகளில் இல்லை. இப்போ இந்த சேலஞ்ச் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுல என்ன சேலஞ்ச்? தேவ தூதன் வர்றது. முதலாவது சேலஞ்ச் என்னன்னா, தேவ தூதர்கள் எப்பெல்லாம் அவர்கள் when they appear, எப்பெல்லாம் தேவ தூதர் வருகிறார்களோ மக்கள் அதை கேஷுவலா எடுத்துக்க மாட்டாங்க. முதலாவது ரியாக்ஷன் என்னன்னா, ஒரு பயம் வரும். தேவ தூதர்கள் எப்பொழுதுமே திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கள், ஃபியர் நாட், அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு தேவ தூதன் வருகிறப்ப மக்கள் மத்தியில ஒரு பயம் வரும், நடுக்கம் வரும். ஆனா இங்க பாருங்க, இந்த தேவ தூதன் இந்த வசனம் 4வது வசனத்துல போல வந்துகிட்டே ஒவ்வொரு தரையும் வரப்பையும் நடுக்கம் இருந்ததா தெரியவில்லை. 2வது சேலஞ்ச் தான் இன்னும் முக்கியமானது இதுல. அந்த சேலஞ்ச் என்னன்னா, இது அப்போஸ்தலர் 23:8 போய் பார்த்தீங்கன்னா, சதுசேயர்னு ஒரு கூட்டம் இருக்குது இயேசுவான காலத்துல. பரிசேயர், சதுசேயர். அந்த சதுசேயர்கள் பத்தி பேசுறப்போ பவுல் சொல்றாரு, சதுசேயர் முதலாவது உயிர் தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதன் இல்லை என்றும் எப்படி சொல்வார்கள்? இப்ப தேவதூதன் ஒவ்வொருத்தரையும் கலக்கினாங்கன்னா இந்த சதுசேயர் தேவதூதன் இல்லைன்னு சொல்ல முடியாதே. ஆனா பாருங்க அவங்க சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதுதான், இந்த மனுஷன் அவன் தானாவே இந்த ஒரு கதை, ஓகே, தண்ணீர் கலக்கும் போது தேவ தூதன் வரனாலதான் இந்த மாதிரிலாம் அது வருது நடக்குது அப்படின்னு சொல்லி அவனாவே he could have imagined.
புரியுதா? அவனாவே நினைத்திருக்கலாம், இதனால தான் நடக்குது போல, அங்க வந்தவங்க தெய்வ தூதன், அதனால தான் இப்படி நடக்கும் அப்படின்றதாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ வி ஆர் நாட் சர்டன் தேவதூதன் வந்தாரா இல்லை தேவதூதன் வரலையா. ஏன்னா தேவதூதன் வராமல் இருக்கிறதுக்கான நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா பயம் இல்லை மக்கள் இடத்துல. ரெண்டாவது, சதுசேயர் தொடர்ந்து இயேசுவானவர் காலத்தில் தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லி வந்தார். ஸோ அதனால இட் இஸ் பாசிபிள். ஈதர் வே, எதுவாக இருந்தாலும் இந்த மனுஷன் சொல்கிற காரியத்தில் நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான், ஏன் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. He did not have anyone. அதுதான் நான் சொல்கிறேன். இயேசுவானவர் சொல்கிறார், do you want to be healed ன்னு கேட்டார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் புலம்பல், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறது, தண்ணீர் கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு மன விரக்தி. ஒவ்வொரு வருஷமும் போதே 40 வயசு ஆயிடுச்சு, எத்தனை பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பான். அவன் பிறந்ததுலேருந்தே இப்படி இருந்தானா இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வுனால இப்படி ஆயிட்டானா நமக்கு தெரியாது. ஆனால் 40 வருஷம் கிட்டத்தட்ட இந்த மனுஷன் இதே இடத்துலயே யாரோட உதவியும் இல்லாம படுத்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து இயேசு போய், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் இயேசுவானவர். இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் 3 அப்ளிகேஷன்ஸ். ஒன்று நாமும் நம்ம வாழ்க்கையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாம இருக்கலாம், மற்றவங்களிடத்துல சொல்லாம இருக்கலாம். ஆனா மனசுல ஆர் வி ஹெல்ப்லெஸ், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறோமா? ஆர் வி டெஸ்பரேட் ஃபார் காட் டு டூ சம்திங்? ஒவ்வொரு நாளும் வருஷம் போது, காலங்கள் போது, ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, அடையாளத்தை செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யுங்கன்னு சொல்லி நாம் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எப்பொழுதுமே இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். டோன்ட் கிவ் அப். கம் டு ஜீசஸ், ஆஸ்க் ஹிம், வெயிட் ஆன் ஹிம். கர்த்தருக்கு காத்திருங்கள், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கள். எந்த விதமான சுக வீணத்தையும் இயேசுவானவர் தேவன் சுகமாக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 62வது அதிகாரம் 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Trust in the Lord at all times. O peoples, pour out your heart before him. மனதை ஊற்றி விடுங்கள், கதறி அழுங்கள். நம்ம மனதில் என்ன இருக்கிறது, நமக்கு என்ன அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறோமா? இயேசுவானவர் பார்த்தார், கேட்டார் அவன்கிட்ட போய். அவன் ஒன்றுமே சொல்ல, இயேசுவானவருக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகளால் அதை அறிவியுங்கள். அதுதான் ஜெபம்ன்றது. Trust in the Lord at all times, O peoples. Pour out your heart before him. God is a refuge for us. லூக்கா 1:37 ஒரு தேவதூதன் கேப்ரியல் அவன் போய் மேரியிட வந்து சொல்றப்ப, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றப்ப, யூ வில் கன்சீவ் அண்ட் பேர் அ சன் சொல்றப்போ, அந்த அம்மா சொன்னது, மேரி முதலாவது அவளுடைய ரியாக்ஷன், ஐ எம் அ வெர்ஜின், நான் புருஷனே அறியேனே, எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு சொல்றப்போ கேப்ரியல் சொன்னது, நத்திங், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அதை நம்ம நிஜமாவே நம்புறோமா? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
பல நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கவலை கஷ்டம் வரப்போ தேவனிடத்தில் தெரியப்படுத்தாமல் மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்தி எப்படியாவது மற்றவங்க வழியா சொல்யூஷன் கிடைக்குமான்னு தேவனிடத்துல முதலாவது போய் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரெண்டாவது, do you intercede for others, pray for others? மற்றவர்களுக்காக மன்றாடுகிறீர்களா? ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தா அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்துல அதை முன்னாக வைக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய தேவைகளை முன்னாக வைக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம் ஆஸ் கிறிஸ்டியன்ஸு, அவங்க அவங்க ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிக்கிறோம். என் குடும்பம் நான் அதோட அவ்வளோதான். எப்படிப்பட்டு எப்படியோ மற்றவங்க போனால் எனக்கு என்ன, மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரிய வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் as Christians we have to pray, know, serve one another, care for one another. மற்றவங்களை பற்றி நமக்கு ஒரு அக்கறை வேண்டும். இயேசுவானவருக்கு ஒரு அக்கறை இந்த மனுஷனத்தில் இருந்தது. நாமும் அவரை போல அக்கறைப்பட்டு ஓகே உங்களுக்காக நான் என்ன ஜெபிக்கணும், ஜெபிக்கிறோமா? எபேசியர் 6:18 இருக்கு, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொள்ளுங்கள்னு. praying for all the saints. ஸோ எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், அட்டென்டிவாக இருக்கணும். ஓகே என்ன நடக்குது, என்ன ஷேர் பண்ணுறாங்க மற்றவங்க, அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கா, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா அப்படின்றது ஒரு பேர்டன் இருக்கணும். இது யாக்கோபு ஜேம்ஸ் 5:16 pray for one another that you may be healed. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ முதலாவது நான் அப்ளிகேஷனாக பார்த்தது, எவ்வளோ உதவியற்ற நிலைமையில் இருந்தாலும் ஈவன் அற்புதம் அடையாளம் செய்யணும் தேவன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட தேவனிடத்தில் போங்க. அவர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. He can do miracle today too. ரெண்டாவது, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அப்போதான் ஜெபிக்க முடியும். அவங்களிடத்துல நீங்கள் do you even care? மூன்றாவது, இது கிறிஸ்தவர்கள் இல்லாத மக்கள். உங்க வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திருந்தால் அதை மட்டும் பெற்றுக்கொண்டு போய்விடாதீர்கள். அதை செய்தவர் யார்? எதற்காக தேவன் இயேசுவானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி, இந்த ரட்சிப்பு, நான் பாவி, தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பாவி, எனக்கு கிடைக்க போகிறது இந்த தண்டனையான நரகம் அப்படின்னு சொல்லி நினைவு கூர்ந்து, அதற்காக தான் இயேசுவானவரை அனுப்பினார். அவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் நான் நீதிமானாக கருதப்படுவேன், எனக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று விசுவாசியுங்கள். டோன்ட் ஸ்டாப் அட் த சைன், லுக் அட் த சேவியர். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அதற்காக தான் இந்த புஸ்தகத்திலும் யோவான் எழுதி இருக்கிறார். இந்த அற்புதத்தை பற்றியும் இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரை விசுவாசி. ஜெபிக்கலாமா? இயேசுப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே பாவிகள் தான், ஆனாலும் நீர் ஆண்டவரே உம்முடைய மாசற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்கு விசுவாசத்தை ஒரு ஈவாக கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இந்த மனுஷனை நாங்கள் பார்க்குறோம், வியாதியஸ்தன். உடல் ரீதியாக அவன் வியாதியாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் மனதிலும் ஆண்டவரே ஆத்மாவிலும் அவனுக்கு தெரியாமல் இன்னும் அதிகமாக அவன் பாவத்தில் வாழ்ந்து அவன் வியாதியஸ்தவனாக இருந்தான் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களும் ஆண்டவரே சுவாமி உடல் ரீதியாக வியாதியாக இருக்கிறோம்.
நீர் எல்லாம் செய்யக்கூடியவர். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, நீர் யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்க முடியும். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் இருக்கவும், உம்மை விசுவாசிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும் நீர் கிருபை செய்தலும் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே சுவாமி, உம்மை தெரியாத மக்கள் நீர் எவ்வளவு கிருபையாக அவளை நீர் இவ்வளவாய் ஆண்டவரே பாதுகாத்து அவளுக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறீர். நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் உம்மை பின்பற்றி உமக்கென்று வாழ நீர் கிருபை செய்தலும் ரட்சிப்பை அளித்து அவர்கள் ஆத்தும சுகபலத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தலும். இந்த வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்கள் மனதில் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே தங்கியிருக்கவும் அதன்படி நாங்கள் வாழவும் நீர் கிருபை செய்தல வேண்டுமாய் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென்.